இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, ஜெயிப்பதற்கு. இந்த உலகத்தில் கூட இருந்துட்டு அவங்க கூடவே சேர்ந்து இருந்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த உலகத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை வேணும். இந்த உலகத்தில் எப்படி வேண்டாலும் வாழ்கிற, தோற்று வாழ்க முடியும், தோற்று அடிமையாக இருந்துட்டு போயிடலாம். அடிமை வாழ்க்கைக்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கலை. அடிமை வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்மை உண்டாக்கவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், மனுக்குலம் எதற்காக உண்டாக்கப்பட்டதுன்னா ஆண்டு கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு மனுக்குலம் அடிமையின் வாழ்க்கையில் இருக்கிறது, பாவத்தின் அடிமையில் இருக்கிறது. பிசாசனுடைய காரியம், வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். பாவம் செய்கிறவன், பிசாசானவன் ஆதி முதற் கொண்டு பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். அப்போ பாவத்தினுடைய அடிமை, உலகத்தினுடைய அடிமை. உலகத்தின் அடிமை என்னன்னா ஆண்டு கொள்ள வேண்டியதே அவனை ஆண்டுகிட்டு இருக்கு. எதை ஆளணுமோ இன்னைக்கு இது நமக்கு கொடுக்கறது எல்லாமே நம்ம ஆள்றதுக்கு மட்டும்தான். இது நம்மளை ஆண்டக்கூடாது. எப்பொழுது இந்த உலகம் உங்களை ஆட்டி படைக்க துவங்குகிறதோ அப்பொழுது நீங்கள் உலகத்துக்கு அடிமையாகி விட்டீர்கள் என்று அர்த்தம்.